பூர்வீக சொத்தை தமக்கு தெரியாமல் அதிகாரிகள் பட்டா மாற்றம் செய்ததாக கூறி கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் பெண் விவசாயி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே கீழ இறால் பகுதியை சேர்ந்த பெண் விவசாயி திருமேனி என்பவர் தனக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை விற்க முற்படும் போது நிலம் வேறு ஒருவருக்கு சொந்தம் என பட்டா போட்டிருந்தது. அதனால் அதிர்ச்சியடைந்த திருமேனி இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தாலுகா அலுவலகத்தில் கடந்த 4 மாதமாக கோரிக்கை மனுக்களை தொடர்ந்து அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த மனு மீதும் இதுவரையில் எந்தவித தீர்வும் காணப்படவில்லை. இதனால் வேதனையடைந்த திருமேனி கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகம் முன்பாக தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றார். அருகில் இருந்த காவலர்கள் அவரை காப்பாற்றி அழைத்து சென்றனர். கடந்துள்ள தாங்க முடியல. பெரிய ஆளுக்கு பூர்வீக சொத்தை போய் எங்கள் பெரிய ஆள் எங்கள் மச்சான் தான் இவ்வளோ நாள் வேச்சாங்க. கடலாம் நீங்கள் விதைக்கல, என்னால் கடந்துள்ள தாங்க முடியல, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு கடன் நிறையா இருக்குது, நீ யாருக்கு விற்றுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போய் கேட்க போகலை. கிராமத்திட்ட போய் ஐயா இப்படி செய்திருக்கல ஐயா, என் பங்கு எனக்கு போட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டதுக்கு அப்படி அம்மா எனக்கு தெரியாதும்மா, நான் மாற்றலை, பொறுங்க பார்த்துக்கிடுவோன்னு முதல்ல சொன்னார். இன்றைக்கி நாளைக்குன்னு 10 நாளைக்கு மேலே இழுத்து அடித்த பிறகு சர்வே நம்பரை குறித்து போய் பார்த்தா எல்லா காட்டுக்கும் எங்கள் மச்சான் பேர் சேராசா பேருக்கு பட்டா வருது. இப்படி